ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு மத நல்லிணக்கத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தலமாக கருதப்படக்கூடிய ஒரு தலத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். கிறிஸ்தவர்கள் மட்டுமில்ல, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் செல்லக்கூடிய ஒரு தேவாலயம். ஆரோக்கிய மாதாவை துதிக்கிறதுக்கு இந்தியா முழுக்க இருந்து பல ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறது அன்னை வேளாங்கண்ணி மாதாவை பற்றி. நாகப்பட்டினத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலம். 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியரால் 24 அடி நீளமும் 12 அடி அகலத்தில் உருவாக்கப்பட்டு 1920 விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு திருத்தலம் இது. அதே வருஷம் செப்டம்பர் 8 அன்னையினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு ஆலயம் புனிதம் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வேளாங்கண்ணி அன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வேளாங்கண்ணி கோவிலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த சிற்றூரில் மாதா 3 முறை காட்சி கொடுத்துருக்கிறாளாம். 16ஆம் நூற்றாண்டில் இடையர் சிறுவன் ஒருவன் வேளாங்கண்ணியிலிருந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பண்ணையாருக்கு பால் கொண்டு போனானாம். பால் கொண்டு போன சிறுவனுக்கு ரொம்ப தூரம் நடந்ததுனால களைப்பால் அங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்தடியில் தூங்கிட்டானாம். அப்போ அழகே உருவான ஒரு மங்கை ஒருத்தி தன்னிலும் அழகான ஒரு குழந்தையோட காட்சி கொடுத்தாலாம். அப்படி திடுக்கிட்டு எழுந்துக்கிறான் அந்த சிறுவன். அந்த பெண் கேட்டதற்கிணங்க தான் வைத்திருந்த பாலை தயக்கமில்லாமல் அந்த குழந்தைக்கு கொடுக்குறான். அந்த பெண்ணும் குழந்தையும் மறைந்துடுறாங்க. அப்படியே நாகையில் இருக்கக்கூடிய பண்ணையாரை சந்தித்த சிறுவன் அவர்கிட்ட இந்த விவரத்தை சொல்கிறான். பண்ணையார் நம்ப மாட்டேங்கிறார். அப்போ பால் செம்பு தானாக நிரம்பி வழிந்ததாம். அந்த அதிசயத்தை அத்தனை பேரும் பார்த்துருக்காங்க. அன்னை காட்சி கொடுத்த வேளாங்கண்ணி குளக்கரைக்கு அவங்க அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. அந்த குளம் மாதா குளம்னு அழைக்கலானது. இன்னைக்கும் அதே பெயரோட புனிதமாக அழைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அன்னை வேளாங்கண்ணி மாதாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். 17ஆம் நூற்றாண்டில் வேளாங்கண்ணியில் ஒரு ஏழை பெண்ணினுடைய மகன் கால் ஊனத்தோட பிறந்திருக்கான். நடுத்தீட்டு அப்படிங்கிற இடத்துல மோர் வித்துட்டு இருந்திருக்கிறான். அப்போ ஒரு பெண் குழந்தையோட தோன்றி மோர் கேட்குறான். தான் காட்சி கொடுத்த இடத்துல ஒரு ஆலயம் எழுப்பும்படி நாகையில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அந்த சிறுவன்கிட்டையும் சொல்லிடுறான். அந்த சிறுவனோ அவனால் அவ்வளோ தூரம் போக முடியாதேன்னு வருத்தப்படுறான். அப்போ அந்த அன்னை சொல்கிறா, எழுந்து நட அப்படின்னு சொல்கிறா. அந்த அன்னை சொன்ன உடனே சட்டுன்னு அவன் எழுந்துக்கிறான். அவனால் எழுந்திருக்க முடியுது, நடக்க முடியுது. நாகை கிறிஸ்தவ செல்வந்தரிடம் போய் இந்த மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தா ஒரு பெண் கையில் குழந்தையோட, அந்த இடத்துல அவளுக்கு ஒரு கோவில் கட்ட சொல்லி சொன்னான், உங்களிடம் வந்து சொல்ல சொன்னாங்கிற அந்த விவரத்தை, அந்த மகிமைகளை எடுத்து சொல்கிறான். நடுத்தீட்டில் கோவில் எழுப்பப்படுது. போர்ச்சுகல் நாட்டு வியாபார கப்பல் ஒன்று சீனாவினுடைய மக்கா அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தில் இருந்து கொழும்பிற்கு பயணப்படுது. நடுக்கடலில் புயல் அந்த கப்பல் சிக்கிடுது. அவர்கள் தேவதாயினுடைய அடைக்கலம் நாடி பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஆபத்தான இந்த நேரத்தில் எங்கே கரை சேர்கிறோமோ அங்கு அன்னைக்கு கோவில் எழுப்புறோம்னு வாக்கு கொடுக்குறாங்க. மாதா பிறந்த நாளான செப்டம்பர் 8 பத்திரமாக வேளாங்கண்ணியில் கரை சேர்றாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த அன்னையினுடைய அந்த ஒரு சின்ன கோவிலை பெரிய கோவிலாக மாற்றுறாங்க. ஆலயத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் 7 மாடங்கள் பேரழகோடு அமைக்கப்பட்டிருக்கான். ஒவ்வொரு நாளும் காலையில் 5:45, 6:45, 10 மணி, அப்புறம் மதியம் 12 மணி, மாலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலிகள் எல்லாம் அங்கே நடக்குது. அதாவது மதத்தை கடந்து மனிதம் தழைக்கக்கூடிய, மனிதத்தை போற்றக்கூடிய கோவில்கள் நம்ம நாட்டில் ஏராளம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம்னு சொல்லலாம் வேளாங்கண்ணி மாதா திருத்தலம். இங்கே கிறிஸ்தவர்கள் தான் போகணும், இந்துக்கள் முஸ்லீம்கள்லாம் போகக்கூடாதுங்கிற எந்த ஒரு மத பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் வந்து ஒற்றுமையாக வழிபடக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னா அன்னை வேளாங்கண்ணி மாதா கோவில். அதுவும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மாதிரியான சிறப்பான நாட்களில் பக்தர்கள் அப்படி வெள்ளம் மாதிரி கூடுவாங்க, திருப்பலியில் கலந்துப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவினுடைய பல மாநிலங்கள்லேருந்து வர்றதுனால அவங்களுடைய சிறப்பு ஜபங்கள் பல மொழிகள்லையும் செய்யப்படும் இந்த மாதிரி சிறப்பு நாட்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.